birthday to you. Happy birthday to you. அசோக், நல்ல சந்தர்ப்பத்துல உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? Many happy returns of the day. தேங்க் யூ. இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க மாமா சொன்னாரு. நீ என்ன கூப்பிடலனாலும் அழையாத விருந்தாளியா நானே வந்துட்டேன். உண்மையிலேயே இந்த பார்ட்டி நான் கொடுக்கல, ரமேஷ் தான் இந்த ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணாரு. ஹலோ, என்ன அப்படி பாக்குறீங்க? மறுபடியும் மறந்துட்டீங்களா? மிஸ்டர் அசோக். ஓ, அசோக். ஹலோ. வெள்ள நிவாரண நிதிக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தவரு. 2 லட்சம் அது மட்டும் இல்ல, நூற்றுக்கணக்கான அநாத குழந்தைகளுக்கு ஆதரவு தர்றது அவருடைய பார்வதி நிலையம் தான். இன்னைக்கு நீங்க இந்த பார்ட்டிக்கு வந்ததுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன ரமேஷ், எரியுதா? ஓ, ஐம் சாரி. என்ன குடிக்கிறீங்க? anything? ஓகே. சுஜாதா, நீ எங்க போற? உன் கெஸ்ட கவனிக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு. மிஸ்டர் அசோக், what you want? Whiskey or beer? Oh, no, no, no. Always thumbs up. Okay? ரமேஷ், எனக்கும். Sure. இது அவங்கிட்ட கொடுத்துரு. அதுல என்ன கலந்துருக்கு? ரோசை, இத குடிச்சிட்டு அவன் ஆடணும். அவனோட மானம் மரியாதை எல்லாம் போயிடும். என்னோட வா. ஆட்சி நடக்கும் போது ஆதையை நான் விட்டுட்டு இப்ப நீ வர்ற. Don't mention it, please.
அசோகா, நான் தான் மகேஷ் பேசுறேன். நம்ம எதிரிங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். பாஸ், பாஸ் என்ன நம்புங்க பாஸ். அந்த சிஐடி இன்ஸ்பெக்டருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல பாஸ். அப்படின்னா பிளேனை கடத்திட்டு போற நம்ம பிளான் போலீஸுக்கு எப்படி தெரிஞ்சது? சத்தியமா எனக்கு தெரியாது பாஸ். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக எத்தனை சத்தியங்கள் பண்றேன். ஒரு ராத்திரி பூரா அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல இன்ஸ்பெக்டரோட நீ இருக்குல்ல? இல்ல பாஸ். நிச்சயமா இல்ல? இல்லவே இல்ல. இது உன்னுடைய தானே? அப்போ இந்த செயின் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல, அதுவும் 26ஆம் நம்பர் ரூம்ல எப்படி இருந்துச்சு? உங்க வீட்டில இருந்து நடந்து போச்சா இல்ல பறந்து போச்சா? பாஸ், இவர்தான் நம்ம ஃப்ரெண்ட் ரமேஷ். பார்க்கணும்னு சொன்னீங்களே,
ஸ்மார்ட் ஃபெலோ. என்ன ரமேஷ் பாக்குற? இது துரோகியின் ரத்தம். துரோகிக்கு இங்க என்ன தண்டனை பார்த்தீங்கள? நீங்க என்னமோ இன்டைரக்டா பேசுறீங்க. துரோகிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ராணுவ தடவாளங்களுடைய ரகசியங்களையும் படம் எடுத்து தரேன்னு 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டீங்க. அது ஏன் தப்பு இல்ல, குருவோட வேலை. குருவா? ஆமா, அவன் தான் என்னோட கேமராவை மாத்தி போலீஸ்க்கு அனுப்பிச்சிட்டான். என்ன உளற? அவனே தான் நீங்க கொடுத்த பணத்தையும் கொள்ளை அடிச்சிட்டான். அப்போ நம்ம பிளான் எல்லாம் குருவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல? அதுதான் எப்படின்னு புரியல. இப்ப முதல்ல குருவை முந்திக்கணும். அவன் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள இந்த இடத்தை அடையாளம் தெரியாம அழிச்சிடணும்.